இப்ப நீங்க எப்பவாவது ஒரு லேட்டஸ்ட் ரொம்ப ஹெவியான கிராஃபிக்ஸ் இருக்கிற ஒரு மொபைல் ஆப்ப ஒரு 15 வருஷம் பழைய மொபைல் போன்ல இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இன்ஸ்டால் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபோன் தாங்க முடியாம ஹேங் ஆயிடும், இல்லனா மொத்தமா கிராஷ் ஆயிடும். ஹார்ட்வேர் பழையசா இருந்து சாஃப்ட்வேர் ரொம்ப புதுசா இருந்தா சிஸ்டம் தாங்காது. ஆமா, அது ஒரு அடிப்படையான தொழில்நுட்ப சிக்கல். இப்ப இதே கொஞ்சம் நம்ம நாட்டுக்கு யோசிச்சு பாருங்களேன். 2026ல வாழற ஒரு நவீன மாபெரும் ஜனநாயக நாட்ட நாம இன்னும் 1971ஆம் ஆண்டோட மக்கள் தொகை டேட்டாவை வச்சு இயக்கிட்டு இருக்கோம்னா நம்ப முடியறதா? நிஜமாவே அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயக சிஸ்டமும் ஒரு பெரிய சிஸ்டம் அப்டேட்டுக்காக தான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த சிஸ்டம் அப்டேட் நாடாளுமன்றத்துல 3 புதிய மசோதாக்களா அறிமுகமாகியிருக்கு. இந்த ஆழமான அலசலுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களை நாங்க வரவேற்கிறோம். ஆமா, இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிற தலைப்பு தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. ஏன்னா இது வெறும் சட்ட மாற்றம் கிடையாது, இந்தியாவோட எதிர்கால அரசியல் வரைபடத்தையே மாத்தப் போற ஒரு நகர்வு. சரி, எந்த சார்பும் இல்லாம இந்த தரவுகளை நாம அலசலாம். நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த சிஸ்டம் அப்டேட்ல மிக முக்கியமானது 131வது சட்டத்திருத்த மசோதா. கரெக்ட். தி கான்ஸ்டிடியூஷன் 131st அமெண்ட்மெண்ட் பில். இது நமது அரசியல் சாசனத்துல 3 முக்கியமான சரத்துகளை, அதாவது ஆர்டிகிள்ஸ திருத்துது. அதுல முதலாவது ஆர்டிகிள் 81. இதை திருத்துறது மூலமா மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை 550லிருந்து 850ஆக உயருது. இதுல மாநிலங்களுக்கு 815 இடங்களும் யூனியன் பிரதேசங்களுக்கு 35 இடங்களும் ஒதுக்கப்படுது. அது ஒரு பெரிய நம்பர். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 82ல ஒரு முக்கியமான திருத்தம் பண்றாங்க. இதனால் வரைக்கும் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமும் கட்டாயம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிற விதியை ஒரு தடை போட்டு முடக்கி வச்சிருந்தாங்க. ஓஹோ, அந்த தடையை இப்ப இந்த திருத்தம் நீக்குதா? ஆமா, அந்த முடக்கத்தை நீக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த தொகுதி சீரமைப்புக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை பயன்படுத்தவும் இது வழிவகை செய்யுது. அதாவது 2026க்கு அப்புறம் வர்ற சென்சஸ்ல இருந்து இதை விடுவிக்கிறாங்க. இதைத்தான் டீகப்பிள்ட் அப்படின்னு சொல்றோம். சரி சரி. இதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா படுற 3வது திருத்தம் ஆர்டிகிள் 334A திருத்துறது தான். தொகுதி மறுசீரமைப்பு நடந்த உடனே சட்டசபைகளிலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்குறத இது ரொம்ப துரிதப்படுத்துது. எக்ஸாக்ட்லி. 2029 தேர்தலை இலக்காக வச்சு இது செயல்படுது. இப்போ இந்த 131வது திருத்த மசோதாவை தவிர வேற 2 மசோதாக்களும் இந்த சிஸ்டம் அப்டேட்ல இருக்கு. ஆமா, 2வது தி டீலிமிட்டேஷன் பில் 2026. இது 2002ஆம் ஆண்டோட பழைய சட்டத்தை மாத்திட்டு ஒரு புதிய தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தை உருவாக்குது. கரெக்ட். அப்புறம் 3வது பாத்தீங்கன்னா தி யூனியன் டெரிட்டரிஸ் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026. டெல்லி, ஜம்மு காஷ்மீர், புதுச்சேரி மாதிரி சட்டசபைகளை கொண்ட யூனியன் பிரதேசங்கள்ல இந்த தொகுதி சீரமைப்பையும் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டையும் அமல்படுத்துறதா இதோட நோக்கம். இப்ப நாம ஆரம்பத்துல பேசின அந்த மொபைல் போன் உவமைய வச்சு பாருங்களேன். இந்த 131வது திருத்த மசோதா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மொபைல் சிஸ்டத்தையும் அப்டேட் பண்ற ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் அப்டேட் மாதிரி செயல்படுது. அப்போ மத்த 2 மசோதாக்களும் அந்த புதிய ஓஎஸ்ல இயங்குற ஆப்ஸ் மாதிரி செயல்படுது. அந்த ஓஎஸ் அப்டேட் இல்லாம இந்த ஆப்ஸ்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தெரியுது. மொபைல்ல ஒரு ஓஎஸ் அப்டேட் பண்ணணும்னா நாம சும்மா ஒரு பட்டனை கிளிக் பண்ணா போதும். ஆனா இங்க 131வது திருத்த மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி, அதாவது சிறப்பு பெரும்பான்மை தேவை. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள 50% மாநிலங்களோட ஒப்புதலும் கட்டாயம் தேவைப்படும். அதுதான் என் கேள்வியே. இதுக்கு இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இருக்கும்போது அதே சமயம் யூனியன் பிரதேசங்களுக்கான மசோதாவை நிறைவேற்ற வெறும் சாதாரண பெரும்பான்மை மட்டுமே போதுமானதா இருக்கே. இது ஏன்? இதோட சட்ட நுணுக்கம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த முரண்பாட்டுக்கான காரணம் நமது அரசியல் சாசனத்தோட ஆர்டிகிள் 368ல உள்ள கட்டமைப்பு தான். 131வது திருத்தம் அப்படிங்கிறது மாநிலங்களோட பிரதிநிதித்துவத்தை நேரடியாக பாதிக்குது. ஓ, மக்களவை சீட்டுகள் மாறுது, அதிகார பகிர்வு மாறுது இல்லையா? எக்ஸாக்ட்லி.
இது நேரடியாக நமது கூட்டாட்சி தத்துவத்தை தொடர்றதுனால 50% மாநிலங்கள் இதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அரசியல் சாசனத்தின்படி கட்டாயம். ஆனா யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டவை. அதாவது அவைகள் நேரடியாக நாடாளுமன்றத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிறவை. ஆமா, அவங்களோட சட்டங்களை மாத்த ஆர்டிகிள் 239A போன்ற சரத்துகளின்படி நாடாளுமன்றத்துக்கு நேரடி அதிகாரம் இருக்கு. அதனால தான் அங்க சாதாரண பெரும்பான்மையே போதுமானதா இருக்கு. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சரி, இந்த சட்ட திருத்தங்கள் என்னென்ன மாற்றங்களை செய்ய போகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா ஆரம்பத்துல நாம ஒரு விஷயம் பேசணும், ஞாபகம் இருக்கா? இன்னும் 1971ஆம் ஆண்டோட டேட்டாவை வச்சு நாட்டை இயக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆமா, அது ஒரு பெரிய வரலாற்று பின்னணி. ஏன் இத்தனை வருஷமா அந்த தொகுதி மறுசீரமைப்பு ஒரு ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சு முடக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையா டீலிமிட்டேஷன் அல்லது தொகுதி மறுசீரமைப்புனா என்ன அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரிமைண்டர் கொடுத்துடலாம். கண்டிப்பா. ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு அப்படிங்கிற ஜனநாயகத்தோட அடிப்படை நோக்கத்துக்காக மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கான தொகுதிகளோட எல்லைகளை மக்கள் தொகைக்கு ஏற்ப வரையறுக்கிறது தான் இது. இதற்கான அரசியல் சாசன அடிப்படை பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு ஆர்டிகிள் 82 மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஆர்டிகிள் 170. கரெக்ட். இப்போ வரலாற்று தடைக்கு வருவோம். 1976ல கொண்டு வரப்பட்ட 42வது திருத்தச் சட்டம் மூலமா தான் மக்களவை இடங்கள் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே முடக்கப்பட்டது. ஒரு நிமிஷம். ஆனா ஏன் திடீர்னு 1976ல இப்படி ஒரு பெரிய பிரேக் போடணும்? என்ன காரணம்? இப்ப பாத்தீங்கன்னா 1970கள்ல இந்தியாவுல மக்கள் தொகை பெருக்கம் ஒரு தேசிய நெருக்கடியா பார்க்கப்பட்டது. அப்போ குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை மத்திய அரசு ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தாங்க. ஆமா, அந்த காலகட்டத்துல அது ஒரு பெரிய மூவ்மெண்ட். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தென் மாநிலங்கள் கல்வியறிவிலும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளிலும் அதிக கவனம் செலுத்தினதால அந்த திட்டங்களை ரொம்ப சிறப்பா செயல்படுத்தி தங்களோட மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க. ஓஹோ! ஆனா பல வட மாநிலங்கள்ல மக்கள் தொகை தொடர்ந்து ராக்கெட் வேகத்துல உயர்ந்துட்டே இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. அப்படி என்றால் மக்கள் தொகை அடிப்படையில மக்களவை சீட்டுகள் பிரிக்கப்பட்டா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பா செயல்பட்ட தென் மாநிலங்கள் தங்களோட சீட்டுகளை இழக்க நேரிடும். அட பாவமே! அதாவது நல்ல காரியம் செஞ்சதுக்காக அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவானது இல்லையா? ஆமா, அந்த அநீதியை தடுக்கத்தான் 1971 டேட்டாவை வச்சே சீட்டுகளை முடக்கி வச்சாங்க. தென் மாநிலங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தேவைப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் 2001ல கொண்டு வரப்பட்ட 84வது திருத்தச் சட்டம் இந்த முடக்கத்தை மேலும் 25 வருஷத்துக்கு, அதாவது 2026க்கு பிந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை அப்படியே நீட்டிச்சது. ஆனா 2002ல ஒரு ஆணையம் அமைச்சாங்களே. ஆமா, அமைச்சாங்க. தொகுதிகளோட உட்புற எல்லைகளை மாற்றி அமைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்குமான மொத்த இடங்களோட எண்ணிக்கை 1971 தரவுகளோட அடிப்படையிலே தான் தொடர்ந்தது. இத கேக்குறப்போ எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாம சிறு வயசுல தச்ச ஒரு சட்டைய பெரியவங்களான பிறகும் வலுக்கட்டாயமா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. சட்டை கிழிய தொடங்கும், மூச்சு விடவே சிரமமா இருக்கும். ரொம்ப சரியான ஓமை. இப்போ அந்த பழைய சட்டையை கழற்றி எரிஞ்சிட்டு புதிய அளவீடுகளை செய்ய போறோம். ஆனா இந்த அளவீடுகளை செய்ய போற அந்த புதிய ஆணையம் எப்படி செயல்படும்? அதோட அமைப்பு என்ன? புதிய தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியோட தலைமையில இயங்கும். அதுல தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில தேர்தல் ஆணையர்கள் உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓ, அப்போ இதுக்கு சிவில் நீதிமன்றத்தோட அதிகாரங்கள் இருக்குமா? கண்டிப்பா. இவங்களோட செயல்முறை ரொம்ப தெளிவானது. முதல்ல ஒரு வரைவு உருவாக்குவாங்க, அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து ஆட்சேபனைகளை பெறுவாங்க, பொது விசாரணைகள் நடத்துவாங்க, அதுக்கு பிறகு இறுதி உத்தரவை பிறப்பிப்பாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நீங்க இந்த இடத்துல தான் மிக மிக உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா மெயின்ஸ் தேர்வுல இந்த இடத்துல தான் சறுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஒரு பெரிய எக்ஸாம் டிராப்பிங் இருக்கு. என்னன்னா, பொதுவா சட்ட புத்தகங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, இந்த மறுசீரமைப்பு ஆணையத்தோட இறுதி உத்தரவுகள் சட்டபூர்வமானவை மற்றும் அதை எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு இருக்கும். கரெக்ட். நாட் சேலஞ்சபிள் இன் கோர்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஆனா 2024ல வந்த ஒரு மிக முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒட்டுமொத்த பார்வையும் மாத்திருச்சு. கிஷோர் சந்திர சகன்லால் ரத்தோட் வழக்கு 2024. இந்த வழக்குல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏன் இது அவ்ளோ முக்கியம்? இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு மிக நுட்பமான கோட்டை வரைஞ்சாங்க.
ஒரு தொகுதி எல்லைய ஆணையம் வரையும் போது அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தோட வாக்குகளை நீர்த்து போகச் செய்யும் வகையில எந்தவித தர்க்க ரீதியான அடிப்படையும் இல்லாம தன்னிச்சையா வரையப்பட்டா என்ன செய்யறது? ம் அப்படி ஒரு தவறு நடந்தா நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க முடியுமா? முடியாது. அந்த உத்தரவுகள் தன்னிச்சையானதாகவோ அல்லது அரசியல் சாசனத்திற்கு முரணானதாகவோ இருந்தா அவற்றை நிச்சயமாக நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு அந்த தீர்ப்பு சொல்லுது. அதாவது ரிவ்யூவபிள். ஓஹோ, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது நமது அரசியல் சாசனத்தோட அடிப்படை கட்டமைப்பு என்பதால் ஆணையத்தோட முடிவுகள் 100% கேள்விக்கு அப்பாற்பட்டவை அல்ல அப்படிங்கிறது உறுதியாகுது. எக்ஸாக்ட்லி. தேர்வுல கேள்வி வரும்போது பொதுவான விதி என்ன, அதற்கான விதிவிலக்கு என்ன அப்படிங்கிற இந்த நுணுக்கமான கோணத்துல தான் நீங்க பதிலளிக்க நெருங்கணும். சூப்பர். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த முழு தொகுதி மறுசீரமைப்பு செயல்முறையோட மிக முக்கியமான உடனடி விளைவு என்னன்னா, நீண்ட நாட்களா காத்துட்டு இருக்கிற பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைக்கு கொண்டு வர்றதுதான். 2023ல கொண்டு வரப்பட்ட நாரி சக்தி வந்தன் அதிநியம், அதாவது 106வது சட்ட திருத்தத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு தூண்டுகோலாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தான் அமைய போகுது. இதன் மூலமா மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எஸ்சி எஸ்டிக்கான இடங்களுக்குள்ளும் இந்த 33% உள்ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனா இதுல ஒரு குறைபாடும் பேசப்படுது. ஓபிசி பெண்களுக்குன்னு தனி இட ஒதுக்கீடு இதுல வழங்கப்படல அப்படிங்கிறது பல விவாதங்களை எழுப்பியிருக்கு. அது ஒரு முக்கியமான விவாத பொருள் தான். சரி, இதுல இன்னொரு சிக்கலான நடைமுறை விதியும் இருக்குன்னு சொல்றாங்களே, அது என்ன? அதாவது ஒதுக்கப்படுற இந்த தொகுதிகள் எப்போதுமே ஒரே தொகுதியா இருக்காது. ஒவ்வொரு மறுசீரமைப்பு சுழற்சியின் போதும் இவை சுழற்சி முறையில, அதாவது ரொட்டேஷன்ல மாற்றப்படும். ஒரு நிமிஷம், இத பத்தி ஆழமா யோசிச்சா இது நடைமுறை அரசியல்ல ஒரு மாபெரும் குழப்பத்தை ஏற்படுத்துமே. எப்படின்னு கேக்குறீங்க? இப்போ நான் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு வச்சுக்குவோம். நான் என்னுடைய தொகுதியில 5 வருஷம் கடுமையா உழைக்கிறேன், நிறைய முதலீடுகளை கொண்டு வரேன். ஆனா அடுத்த தேர்தல்ல அந்த தொகுதி பெண்களுக்கான இடஒதுக்கீடு தொகுதின்னு ரொட்டேஷன்ல மாறிடுச்சுன்னா என்னால அங்க போட்டியிட முடியாது. ஆமா, உங்களால நிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு தெரிஞ்சா நான் ஏன் அந்த தொகுதியில முதலீடு செஞ்சு அதை வளர்க்கணும்? நீண்ட கால அடிப்படையில தொகுதியை வளர்க்கணுங்கிற எண்ணமே அரசியல்வாதிகளுக்கு இல்லாம போயிடுமே. இது ஒரு மிக சரியான யதார்த்தமான அரசியல் கவலை. சுழற்சி முறை அப்படிங்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் சமமான பிரதிநிதித்துவத்தை வழங்கணுங்கிற நல்லெண்ணத்துல கொண்டு வரப்பட்டாலும் நீங்க சொன்னது போல அது அரசியல்வாதிகளோட ஓனர்ஷிப் அல்லது பொறுப்புணர்வை குறைச்சிடும் அப்படிங்கிற அபாயம் இருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் தான். மேலும் இடஒதுக்கீடு காலவரையறையற்ற ஒரு சட்டமல்ல. இது 15 வருஷத்துக்கு மட்டுமே செல்லுபடியாகும். இத சன்செட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனினும் நாடாளுமன்றம் நினைச்சா இதை மேலும் நீட்டிக்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு மாபெரும் தந்திரமான கணித யுக்தி ஒழிஞ்சிருக்கிறதா எனக்கு தோணுது. எந்த இடத்துல சொல்றீங்க? மக்களவை இடங்களை 550 850 உயர்த்துறத பத்தி நம்ம பேசணுமே, அங்கதான். இப்ப இருக்கிற அதே 550 இடங்கள்லயே 33% பெண்களுக்கு கொடுத்தா தற்போதும் பதவியில் இருக்கிற சுமார் 180க்கும் மேற்பட்ட ஆண் உறுப்பினர்கள் தங்களோட பொது தொகுதிகளை ஒரே இரவுல இழக்க நேரிடும். ஆமா, அது கட்சிக்குள்ளே ஒரு பெரும் அரசியல் கொந்தளிப்பு உருவாக்கும். அதனாலதான் ஒட்டுமொத்த இடங்களையும் 850 உயர்த்தி யாருடைய இடத்தையும் பறிக்காம புதுதா உருவாக்கப்படுற சுமார் 300 இடங்கள்ல பெண்களுக்கான ஒதுக்கீட்டு செய்ய பாக்குறாங்களாம். எக்ஸாக்ட்லி. நடைமுறையில எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியும் தன்னுடைய தொகுதியை விட்டுக் கொடுக்கவோ அல்லது தான் வெற்றி பெறும் வாய்ப்பை இழக்கவோ விரும்ப மாட்டார். அதனால இது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி. ஆமா, சீட்டுகளோட எண்ணிக்கையை 850ஆக உயர்த்தும் போது புதியதாக சேர்க்கப்படுற இடங்கள் மூலமா பெண்களுக்கான இட ஒதுக்கீட்டை மிக மென்மையா எந்த பெரும் அரசியல் எதிர்ப்பும் இல்லாம அமல்படுத்த முடியும். இது ஒரு அருமையான யுக்தி தான். சரி, பெண்களுக்கான ஒதுக்கீடு ஒரு புறம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமா இந்த தொகுதி மறுசீரமைப்பு நாடு முழுவதும், குறிப்பா வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் தத்துவவாத விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஆமா, மெயின்ஸ் தேர்வுல பகுப்பாய்வு கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த இரு தரப்பு நியாயங்களையும் நீங்க மிக ஆழமா தெரிஞ்சுக்கணும். எந்த பக்கமும் சாராம தரவுகளோட அடிப்படையில இதை நாம அணுகுவோம். கண்டிப்பா. முதல்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதிர்ப்பதற்கான வாதங்கள் என்னென்ன அப்படின்னு பாப்போம். முதல் மற்றும் மிக முக்கியமான வாதம் என்னன்னா, இது தென் மாநிலங்களோட வெற்றியே தண்டிப்பதாக அமையுது அப்படிங்கிறது தான். பீனலைசிங் சக்சஸ். அதாவது டேட்டா படி பாத்தீங்கன்னா புதிய சீரமைப்பிற்கு பிறகு
மக்களவையில உத்தரப்பிரதேசத்தோட பலம் வெகுவாக அதிகரிக்கும். ஆனா தமிழ்நாட்டோட பங்கு 7.18% 5.78%, கேரளாவோட பங்கு 3.68% 2.7% குறையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இது வடக்கு தெற்கு இடைவெளிய மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது முதல் கவலை. அது மட்டும் இல்ல, குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வாக்களிக்கிற மதிப்பிலும் ஒரு பெரிய தாக்கம் ஏற்படும் சொல்றாங்க. ஆமா, எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பை கணக்கிடுற ஃபார்முலா நேரடியாக மாநிலத்தோட மக்கள் தொகையை சார்ந்தது தான். அதாவது ஸ்டேட் பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் எம்எல்ஏஸ். ஓஹோ, அதாவது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க அந்த மாநில எம்எல்ஏக்களோட வாக்கு மதிப்பும் அதிகரிக்கும். இது மறைமுகமா குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வடமாநிலங்களோட ஆதிக்கத்தை அதிகரிக்கும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது போக ஒரு பொருளாதார வாதமும் முன்வைக்கப்படுது. அமெரிக்க புரட்சியின் போது சொல்லப்பட்ட ஒரு புகழ்பெற்ற வாசகம் இருக்கு. பிரதிநிதித்துவமின்றி வரி விதிப்பு இல்லை அப்படின்னு. டாக்ஸேஷன் வித்அவுட் ரெப்ரசன்டேஷன். ஆமா, இந்தியாவோட ஜிடிபிக்கு மிக அதிக அளவுல பங்களிக்கிற அதிக வரி கட்டுற தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்றத்துல குறைவான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான ஒரு மாபெரும் தாக்குதலா பார்க்கப்படுது. மக்கள் தொகையை மட்டுமே வச்சு அரசியல் அதிகாரத்தை தீர்மானிக்கிறது மாநிலங்களுக்கு இடையிலான சமநிலையை குலைத்துவிடும் அப்படிங்கிறது எதிர்ப்பாளர்களோட வலுவான வாதம். கரெக்ட். இப்போ இத மறுத்து பேசுற தரப்பு, அதாவது ஆதரிப்பதற்கான வாதங்கள் என்னென்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவங்களும் சில வலுவான பாயிண்ட்டுகளை முன்வைக்கிறாங்க. அவங்களோட முதன்மையான வாதம் என்ன? அவங்களோட மெயின் வாதம் ஜனநாயகத்தோட அடிப்படை சித்தாந்தமான ஒரு நபர் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். இது மிகவும் தர்க்க ரீதியான வாதம். அதாவது இப்போ முடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அமைப்புல உத்தரப்பிரதேசத்தோட ஒரு எம்பி சுமார் 30 லட்சம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறார். ஆமா, அதே சமயம் கேரளாவோட ஒரு எம்பி அவரை விட பாதி அளவிலான மக்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்துறார். அப்படி என்றால் இரு மாநில மக்களோட வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு இல்லையா? ஓ, பழைய முடக்கும் இந்த சமத்துவத்தை அப்பட்டமா மீறுது அப்படிங்கறதா அவங்களோட வாதம். உண்மையான சமத்துவத்தை நிலைநிறுத்த இந்த முடக்கத்தை நீக்கணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முழுமையான இடங்களின் அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் அவங்க சொல்றாங்க. அப்சல்யூட் சீட் இன்க்ரீஸ். அதாவது மொத்த இடங்கள் 550 850 உயர்றதுனால எந்த மாநிலமோ தங்களோட தற்போதைய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை இழக்காது. கரெக்ட். உதாரணத்துக்கு தமிழ்நாடோட மக்களவை இடங்கள் 39 தோராயமா 58 உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. சதவீதம் குறையுமே தவிர ஒட்டுமொத்த இடங்கள் குறையாது. ஓஹோ, அது மட்டுமில்லாம நாம முன்பு பேசின பெண்களுக்கான இடஒதுக்கீடு சுமூகமா அமல்படுத்த இது ஒண்ணுதான் நடைமுறை வழி அப்படின்னு வாதிடுறாங்க. ஆமா, இப்போ இந்த விவாதத்தை சற்று பின்னோக்கி பாத்தீங்கன்னா இது ஒரு அசல் ரைட் வர்சஸ் ரைட் பிரச்சனை அப்படிங்கறத நம்ம உணர முடியும். ஆமா, தேசிய மக்கள் தொகை கொள்கையை பின்பற்றி தேசத்தோட வளம் காக்க உதவிய மாநிலங்களுக்கு வெகுமதி அளிப்பதற்கும் அவங்களோட குரலை நாடாளுமன்றத்துல பாதுகாப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவம் அவசியமாகுது. ஃபெடரலிசம். அதே சமயம் நாட்டோட ஒவ்வொரு குடிமகனோட வாக்கிற்கும் சமமான மதிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜனநாயக கொள்கை அவசியமாகுது, டெமோக்ராட்டிக் பிரின்சிபல். இந்த ரெண்டு மாபெரும் சித்தாந்தங்களுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய மோதல் தான் இந்த தொகுதி மறுசீலமைப்பு விவாதம். எக்ஸாக்ட்லி. தேர்வர்கள் விடையளிக்கும் போதும் இதே சமநிலையான அணுகுமுறையைத்தான் கையாளணும். ரெண்டு தரப்பு வாதங்களையும் தரவுகளோட முன்வைக்கணும். கூட்டாட்சி தத்துவமும் ஜனநாயக கொள்கையும் ஒன்னுக்கொன்னு முரண்படாம இருக்கிற மாதிரி ஒரு நடுநிலையான தீர்வை நோக்கி உங்க பதில்களை அமைக்கணும். ரொம்ப அருமையான அட்வைஸ். இந்த ஆழமான அலசல் உண்மையிலே பல பரிமாணங்களை தொற்றுக்கு. நாம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆமா, தேர்வுக்காக நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகளை ஒரு முறை சுருக்கமா பார்த்திடலாம். முதலாவதா 131வது சட்ட திருத்த மசோதா திருத்துற ஆர்டிகிள் 81, 82 மற்றும் 334A. இரண்டாவதா 1971ஆம் ஆண்டோட மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்ட அந்த வரலாற்று முடக்கத்திற்கு காரணமான 42வது மற்றும் 84வது திருத்தங்கள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு ஆணையத்தோட முடிவுகளை சில நிபந்தனைகளின் கீழ் நீதிமன்றம் மறு ஆய்வு செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பளித்த 2024ஆம் ஆண்டோட கிஷோர் சந்திர ஷகன்லால் ராத்தோட் வழக்கின் முக்கியத்துவம். இறுதியா கூட்டாட்சி தத்துவம் எதிர் ஜனநாயக கொள்கை அப்படிங்கிற வடத்தின் மாநில விவாதம். கரெக்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இப்ப விடைபெறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆழமான இறுதி சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க.
பெண்களுக்கான இடஒதுக்கீடு 15 வருஷத்துக்கு பிறகு முடிவுக்கு வரும். அதாவது சன்செட் கிளாஸ் அப்படின்னு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா இந்தியாவோட அரசியல் வரலாற்றை கொஞ்சம் உற்று நோக்குனா ஒரு விஷயம் புரியும். என்னது? இங்க ஒரு முறை வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு திரும்ப பெறப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில 15 வருஷம் கழிச்சு இந்த சட்டம் காலாவதியாகும் நிலை வரும்போது என்ன நடக்கும்? ஓ, நிஜமாக அது ஒரு பெரிய கேள்விதான். ஆமா, அது இந்தியாவோட அரசியல் களத்திலும் அடுத்த தொகுதி மறுசீரமைப்பிலும் எத்தகைய மாபெரும் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா. அந்த 15 வருஷங்களுக்கு அப்புறம் வரப்போற அரசியல் சவால்கள் தற்போதைய மறுசீரமைப்பை விட பெரியதா கூட இருக்கலாம். ஆமா, ஆரம்பத்துல நாம பேசின அந்த சிறுவயது சட்டை உவமைக்கே மறுபடியும் திரும்புவோம். இப்போ பழைய சட்டைய கழற்றி விட்டு 850 சீட்டுகள் கொண்ட ஒரு புதிய பெரிய சட்டைய தைக்க தயாராயிட்டோம். ஆனா அந்த புதிய சட்டை இந்தியாவோட அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பொருந்துமா? அல்லது சிலருக்கு ரொம்ப இறுக்கமாகவும் சிலருக்கு ரொம்ப தளர்வாகவும் அமைய போகுதா அப்படிங்கறத காலம்தான் முடிவு செய்யும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.